ஏய் என்ன மேட்ச்ரா இது, வெறித்தனமான வேற லெவல் மேட்சாலாம் இருக்கு. அவங்க ரெக்கார்டு அவங்களே உடைச்சிருக்காங்க. அது போக வந்து இத்தனை ரெக்கார்டு ஒரே மேட்ச்ல நடந்திருக்கு. அது என்ன மேட்ச் ஏது மேட்ச்ன்றத இந்த வீடியோல பார்க்கலாம் வாங்க. எஸ்ஆர்ஹெச் வர்சஸ் ஆர்சிபி. அதாவது ஐபிஎல்ல வந்து பாத்தீங்கன்னா ஆர்சிபி வந்து பாத்தீங்கன்னா தொடர் தோல்விகள், இந்த மேட்சையும் தோத்து போயிட்டாங்க அப்படின்னா பிளே ஆஃப் போற வாய்ப்பு சுத்தமா கிடையவே கிடையாது அப்படின்னு இருக்கும்போது வந்து பாத்தீங்கன்னா டாஸை வின் பண்ணி போலிங் செலக்ட் பண்றாங்க. ஸோ ஓப்பனிங் இறங்கினது எஸ்ஆர்ஹெச்சுக்கு அபிஷேக் சர்மாவும் ஹெட்டும் ஆல்ரெடி பயங்கர ஃபார்ம்ல இருக்காங்க. 22 பாலுக்கு 34 ரன் அபிஷேக் சர்மா. ஏங்க இதெல்லாம் ஒரு இன்னிங்ஸ் ஏங்க, 2 6 2 போருங்க. அதை விடுங்க, இந்த பக்கம் ஆனா தலை எப்பா ஹெட்டு, ஐயோ என்ன இந்த அடி அடிக்கிற மரண காட்டு காட்டுற அப்படின்ற மாதிரி. ஏன்னா எனக்கு தெரிஞ்சு காவ்யா மாறன் வந்து பார்த்தீங்கன்னா கால்சனுக்கு வந்து அந்த தங்க மாலை போட்டாங்க பார்த்தீங்கன்னா, அந்த மாலையை வாங்குறதுக்காகத்தான் இவர் இந்த அடி அடிச்சிருப்பாரு போல அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா மனுஷன் 41 பாலுக்கு 102 ரன்னு, 8 சிக்ஸு 9 4 அப்படின்ற மாதிரி பிரிச்சு எடுத்துட்டா. அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா எல்லா என்னடா ஹைலைட்ஸ் பார்க்குற மாதிரி இருக்குது ஒவ்வொரு பாலும் அப்படின்ற மாதிரி நார்மல் மேட்ச்சே ஹைலைட்ஸ் பார்க்குற அளவுக்கு அடிச்சு விட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் இவரே இப்படி அடிக்கும்போது கால்சன் எப்படி அடிக்க போகிறாருன்னு நினச்சிட்டு இருக்கீங்களா? அப்போ அதுதான் உண்மை, கால்சனும் அடிக்க தான் போகிறாருன்ற மாதிரி. 31 பாலுக்கு மனுஷன் 67 ரன்னு, 7 சிக்ஸு 2 4ன்னு அவரும் வெளுத்து வாங்கிட்டார். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மக்ரம் அவரும் வந்து பார்த்தீங்கன்னா நாட் அவுட் பேட்ஸ்மேனாக 17 பாலுக்கு 32 ரன்னு. இந்த பக்கம் அப்துல் சமாதும் வந்து பார்த்தீங்கன்னா கடைசி ஓவரில் நான் அடிக்கிறேனே நீ ரெஸ்டட் நீ அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா 10 பாலுக்கு 37 ரன்னுன்ற மாதிரி அவங்க ஓன் ரெக்கார்டான 278 அவங்களே உடைச்சாங்க அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா 287 அடிச்சாங்க 3 விக்கெட்டுக்கு 20 ஓவர். இது ஐபிஎல் ஹிஸ்ட்ரியிலே இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா தி எவர் ஹையஸ்ட் ஸ்கோர் இந்த ஐபிஎல் ஹிஸ்ட்ரி. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா அதை வந்து பார்த்தீங்கன்னா முறியடிப்பாங்களா ஆர்சிபி அப்படின்ற மாதிரி இறங்கினாங்க. ஆனால் சத்தியமாக சொல்கிறேன், இந்த பர்ஃபார்மன்ஸ் ஆர்சிபி கிட்டேருந்து எதிர்பார்க்கல. ஏங்க சிராஜ் இல்லையா மேட்ச்சில்? ஆமாம், இருந்திருந்தால் அது ஒரு முன்பை தாண்டி போயிருக்கும். நான் அந்த பர்ஃபார்மன்ஸை சொல்ல பேட்டிங்கில் சொல்லிட்டு இருக்கோம். எஸ், விராட் கோலியும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபாஃப் டு பிளஸையும் ஓப்பனிங் இறங்கினாங்க. ஜெயிக்கிறோமோ தோக்குறோமோ முக்கியம் இல்லை, சண்டை செய்யணுன்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா செஞ்சு விட்டாங்கன்னே சொல்லலாம். ஸ்டார்டிங்கில் ஒரு விராட் கோலி 20 பாலுக்கு 42 ரன், இந்த பக்கம் ஃபாஃப் டு பிளஸ் 28 பாலுக்கு 62 ரன் அப்படின்ற மாதிரி செம்மையாக ஆடிட்டு இருந்தாங்க. அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா விராட் கோலி வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கண்டேய பால் 6 அடிக்கலாம்னா வந்து உட்காந்து அடிக்கலான்னு பார்த்தா கூகுளில் அவுட் ஆகிட்டார். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வில் ஜாக்ஸ் அவர் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ஆடி இருந்தாருன்னா இந்த மேட்சே வேறு லெவலில் இருக்காங்கன்னா அன்ஃபார்ச்சுனேட்லி வந்து பார்த்தீங்கன்னா ஃபாஃப் டு பிளஸ் அடிக்க போலர் கைப்பட்டு அவர் வந்து ரன்னோட வரும்போது தேவையில்லாத ஒரு ரன் அவுட் ஆகி வெளியே போயிட்டார். ராஜ்தர் படித்தார் ஒரு 6 மட்டும் அடிச்சுட்டு போயிட்டார். ஒரு பால் கூட ஃபேஸ் பண்ணாமல் சௌரவ், ஒரே பால் தான் அதுவும் விக்கெட்டாக போயிட்டார் நம்ம சௌரவ். இப்படிலாம் போயிட்டு இருக்கும்போது ஃபாஃப் டு பிளஸையும் 62 ரன் 28 பால்ல அவரும் போயிட்டாரு அப்படின்னு இருக்கும்போது தினேஷ் கார்த்திக் அவர் வந்து என்ன கிழிச்சிட போறாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாகவே கிழிப்பார் அப்படின்ற அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வேற லெவல் பேட்டிங். ஐயோ எப்பா இவ்வளோ நாள் கமெண்ட்ரி பண்ணிட்டு இருந்து இப்போ என்ன எப்படி அடிக்கிற அப்படின்ற மாதிரி 35 பாலுக்கு மனுஷன் 83 ரன் 7 சிக்ஸ் 5 4ன்னு பிரித்து எடுத்துட்டாடி பெரிய ஹோப் கொடுத்தாங்க. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு கூட சப்போர்ட் பண்ண விதமாக முன்னாடி யாராச்சும் வில்ஸ் அந்த மாதிரி ஆடி இருந்தாங்கன்னா கண்டிப்பாக அந்த மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா வேற மாதிரி போயிருக்கும். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா சப்போர்ட் பண்ணும் விதமாக யாரும் இல்லாததுனால தான் வந்து பார்த்தீங்கன்னா ஜெயிக்க முடியலன்னு சொல்லலாம். ஜெயிக்கலையா ஆர்சிபி? எவ்வளோ அடிச்சாங்க ஆர்சிபி அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆர்சிபி எவ்வளோ அடிச்சாங்கன்னா 262 ரன்னுங்க 7 விக்கெட்டுக்கு. என்னப்பா என்ன சொல்ற, 25 ரன் வித்தியாசம் தோத்துருக்காங்களா? ஆமாங்க, கொஞ்சம் ட்ரை பண்ணி போலிங்லேயும் கொஞ்சம் கட்டுப்படுத்தினாங்க இந்த மேட்ச் ஆர்சிபி. இது வாட் கேன் ஐ டூ, இட்ஸ் அன் அன்ஃபார்ச்சுனேட் பார்த்தீங்கன்னா தோல்வினே சொல்லிக்கலாம் ஆர்சிபிக்கு. ஆனால் நல்லா ஃபைட் பண்ணாங்க ஆர்சிபி, அதை வந்து மறுக்கவோ நாம் வந்து பார்த்தீங்கன்னா எதுவும் சொல்லவோ அப்படிலாம் முடியாது. ஆனால் இதில் ஏகப்பட்ட ரெக்கார்டு என்ன அப்படின்னா அதிக டோட்டல் ஸ்கோர் 2 டீமும் சேர்த்து அடித்தது வந்து பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் வந்து T20 கெரியர்லேயே இந்த டீம் தான் அப்படின்ற அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பர்ஃபார்மன்ஸை வந்து பார்த்தீங்கன்னா பண்ணியிருக்காங்க. 549 ரன் கிட்ட அடிச்சிருக்காங்களேங்க, என்னங்க மரண அடி அடிச்சிருக்காங்களே அப்படின்ற அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் T20லே அதிகமாக அடிச்ச ரன். அது போக பார்த்தீங்கன்னா மோஸ்ட் பவுண்டரிஸ் இன் T20 மேட்சஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அது இதுதான். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா 81 எஸ்ஆர்ஹெச் வர்சஸ் பெங்களூர் ஆர்சிபி இந்த மேட்ச்சில் வந்து பார்த்தீங்கன்னா 43 4 38 6 இது வந்து பார்த்தீங்கன்னா வேர்ல்ட் ரெக்கார்டராக வந்து பார்த்தீங்கன்னா பதிவாயிருக்கு. 549 ரன் ஒரு ரெக்கார்டு, ஹையஸ்ட் அக்ரிகேட்டட் T20 மேட்ச்சில். இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா மும்பை கூட எஸ்ஆர்ஹெச் ஆனாங்க பார்த்தீங்கன்னா அதில் 523 அடித்தாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் ஃபஸ்ட். இப்போதைக்கு 549 தான் இருக்கிறதுல அதிகமாக இருந்து மோஸ்ட் சிக்ஸஸும் இதுதான் 38 சிக்ஸு. எப்பா அப்படின்ற அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வேற லெவல் மேட்ச்சு. நீங்கள் இந்த மேட்சை பார்த்தீங்கன்னா எப்படி ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்றத கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம நம்மளை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.